39 நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களே, உங்களுடைய இறைவனுக்கு உள்ளச்சத்தோடு இருங்கள். இவ்வுலகில் அழகிய நன்மை செய்வோருக்கு அழகிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள். பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி ஞானங்களையும் பெறுவாங்க, அருளையும் பெறுவாங்க, பாக்கியத்தையும் பெறுவாங்க. எல்லா நன்மையும் இருக்குது. ஆனால் பொறுமையில் அவனுடைய வழிகாட்டுதல் அவன் நடத்துகிறான். அவசரத்தில் நம்ம வழி எடுக்கிறான், சைத்தம் வழி எடுக்கிறான். ஆனால் அவசரத்தை நீக்கி உணர்ச்சியை நீக்கி உணர்வு பெறக்கூடிய இறைவன் வாழ்க்கை இருப்பதன் காரணமாக அவன் பக்கம் திரும்பணும். உணர்வுள்ள வாழ்க்கை உணர்ச்சியில் ஆயிட வேண்டாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமைகளை இறைவனுடைய பொருத்தத்தை நாடி யாரெல்லாம் இறைவன் அனுமதிச்சிருக்கானோ யார்கிட்டும் எந்த பிழையும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் நம்முடைய வேலைகளை கூட சுகமான அனுபவமாக அவன் நீவோடு செய்யும் பொழுது அது சோத்துக்கு மேலே சோத்து அதிகரிக்கும். அதுக்கு நன்மை இறைவன் இருக்குது. ஆனால் நம்ம சில நேரத்தில் மனிதர்கள் எதிர்பார்க்குறோம், இவங்க செய்வாங்க அவங்க எதிர்பார்க்கும் போது நம்ம சோர்வும் கலைப்பும் ஏற்படுது, அது குற்றங்களாக மாறிடுது. அவங்க மேலே பயமும் ஏற்படுது. அதனால் வீட்டில் சமாதானம் கெட்டு போகுது. என்னால் முடிஞ்ச வேலையில் நான் இறைவனை பொறுத்தனால செய்கிறேன், அவன் நினைவோடு செய்கிறேன். ஒவ்வொரு அசைவிலையும் அவன் நினைவோடு செய்யும் பொழுது நிச்சயமாக சுகமான அனுபவமாக இருக்கும். அதுக்கான கூலியை நம்ம ரெட்டிப்பாகவும் பன்மனாக்கி தருவான், அருளாகவும் பொருளாகவும் தருவான், உதவியாலும் அவன் ஏற்படுத்துவான். காரணம் நீங்கள் இறைவனை பொறுத்த செஞ்சது காரணமாக உங்களுக்கு அழகான உதவியால் ஏற்படுத்துவோம். அவங்க இன்னும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இறைவனை அருளை கொண்டு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுமையை கொண்டும் அமைதியை கொண்டும் அருளை கொண்டும் நம்ம விரும்பி இருக்கும் பொழுது அதனுடைய வழியை நடத்துதல் இறைவனுடைய அருளாகவும் இருக்குது. அதில் நமக்கு சுகத்துக்கு மேலே சுகக்கூடியதாக இருக்குது. எந்த அடிப்படையில்னு சொன்னால் 1976 90. அப்போ நம்ம நேரில் இருக்கவும் செய்கிறோம். நேர்வழிக்கு மேல் நேர்வழி. மேலும் எவர் நேர்வழியில் செல்கிறாரோ அவர்களை அல்லாஹ் மேலும் மேலும் நேர்வழி செலுத்துகிறான். இன்னும் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் உம்முடைய இறைவனிடத்தில் சிறந்த கூலியாகவும் சிறந்த தங்குமிடமாகவும் அமையும். அப்படி இறைவனுடைய பொருத்தத்தினாடி ஒருத்தர் அவங்களுடைய கடமையில் செய்யும்போது சோர்வும் கலைப்பும் இருக்காது, சிறந்த தங்குமிடமாக அமையும். இன்னும் நேர்வழிக்கு மேல் நேர்வழி அதிகம் படுத்தவும் செய்வான். இன்னும் உள்ளச்சத்தையும் அதிகரிப்பான்.